ராமநாதபுரத்தில் நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்களது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கேற்பதான் தற்பொழுது கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ராமநாதபுரம் தற்பொழுது விஐபி தொகுதியாக மாறியிருக்கிறது. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக தற்பொழுது களத்தில் இறங்கியிருக்கிறார் பாஜகவின் கூட்டணியின் ஆதரவோடு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை தோற்கடிப்பதற்காக தற்பொழுது பன்னீர்செல்வம் என்ற பெயரில் 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்திருக்கிறார். இதனால் எங்களுக்கு பாதகம் கிடையாது, சாதகம்தான் என்றும் நாங்கள் நிச்சயமாக துரோகிகளை வீழ்த்தி வெற்றியை சூடுவோம் என்று தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் கூறியுள்ளார். மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்திற்கு வருகை தருவோரெல்லாம் திருவிழா கோலமாகத்தான் தற்பொழுது ஒட்டுமொத்த மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல். இனி ஒருபோதும் பன்னீர்செல்வம் அவர்களை வீழ்த்துவதற்கான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல சதி திட்டங்களை தீட்டினாலும் ராமநாதபுரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி நிச்சயம் என்றும் தற்பொழுது மக்களை நேரடியாக கூறிவிட்டார்கள். தற்பொழுது மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் ராமநாதபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் என்ற பெயரில் 5 வேட்பாளர்களை களத்தில் இறக்கியிருக்கிறார் எடப்பாடி என்று கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். இனிதான் எங்களது ஆட்டம் ஆரம்பமாக போகிறது. இனி ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை வகிக்க முடியாது. ஏனென்றால் துரோகி என்றைக்குமே கெட்ட புத்தியில்தான் செயல்படுவான். அது ராமநாதபுரத்தில் தெரிந்துவிட்டது. மக்கள் இனியும் முட்டாளாக ஏமாற மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அனைத்தையும் திருப்பி கொடுப்பார்கள். ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தழுவார் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். சசிகலா, அண்ணாமலை மற்றும் மத்திய அமைச்சர்கள் முருகன் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ராமநாதபுரம் தொகுதியில் பிரச்சாரம் நடத்தி வருகிறார்கள். மேலும் மக்கள் ஓபிஎஸ் அவர்களை தான் ஆதரிக்கிறார்கள். அதில் மாற்று கருத்தே கிடையாது என்பதற்கேற்பதான் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் யார் வெற்றியடைகிறார், யார் தோல்வி அடைகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு ஓட்டுக்களை செலுத்துவார்கள். அதற்கு பிறகு இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் மனு ஒன்றை கொடுத்த ஓபிஎஸ் அவர்களது மனுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். இரட்டை இலை சின்னம் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றும் ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாகவே கூறிவிட்டார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ராமநாதபுரம் தொகுதியில் 6 ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்டாலும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைவாரா? இது எடப்பாடி பழனிசாமியின் சதித்திட்டத்தை ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் வீழ்த்துவார்களா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.